வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. மீனாட்சி அம்மா வந்து காப்பாற்றிட்டாங்க நம்ம சக்தி. அதுக்கு இந்த வீடியோன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாரும் வந்து ரொம்ப பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி நான் வந்து இந்த விஷயத்தை வந்து சரி செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மீனாட்சி ஃபேமிலியும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சக்தி வந்து அந்த அதிகாரி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த அதிகாரி வந்து பேசுகிறாங்க. என்னம்மா டைமிங் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் நீதிபடி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. சக்தி வந்து ஃபீல் பண்ணி அழுன்னு அழுகுறாங்க. அண்ணா அசோக் அண்ணன், இனிமேட் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா? எங்கள் அம்மாவை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த பேப்பர் செல்லாதுன்னு சொல்ல போகிறாங்களா? இனிமேட் நான் இதை எப்படி நிரூபிக்க போகிறேன்? ஆதாரம் எடுக்கலான்னு பார்த்தா ஆதாரமும் எடுக்க முடியல. வேற யாரும் மூலியமாவது ஆதாரம் எடுக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் வரலன்ட்டாங்க. சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரில. என் வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது? அத்தனை பேர் மத்தியில் எங்கள் அம்மா என்ன மலை போல நம்பியிருக்காங்க. நான் எப்படி இருந்தாலும் ஆதாரத்தோடு வருவேனே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரங்கநாயம்மா வராங்க காரில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பேப்பர் செல்லாதுன்னு அந்த அதிகாரி வந்து எல்லாரும் முன்னாடி வந்து தீர்ப்பு வந்து சொல்ல போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம மீடியா பீப்புளெலாம் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கேட்குறாங்க பொதுமக்கள்கிட்ட, நீங்கள் இன்றைக்கி நடக்க போகிறத நினச்சி என்ன நினைக்கிறீங்க? மீனாட்சி அம்மாட்ட பெருசாக காசே இருக்காது, 10,000 ரூபா கூட இருக்காது. அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க வண்டியில் இவ்வளோ பணம்லாம் எடுத்ததெல்லாம் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு ஒரு சில ஜனங்கள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் சில பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் நினைக்கிறது நடக்குமான்னு தெரில, ஆனால் நிச்சயம் வந்து மீனாட்சி மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு அதிகாரிங்க விசாரித்து ப்ரூவ் பண்ணும்போது தான் உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. அப்புறம் ரங்கநாயகமாக வராங்க. ரங்கநாயகமாட்ட வந்து மைக்கை தூக்கிட்டு குடுன்னு ஓடி போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் சரியான பதிலடி கிடைக்கும். மீனாட்சி தப்பு செஞ்சிட்டா, அதுக்கான விஷயம் அதிகாரி வந்து அவங்க பேப்பரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து நிச்சயம் நீங்கள் சொல்கிற மாதிரி மீனாட்சி அம்மாவை நிற்கிறதுக்கு தடை செஞ்சுருவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல பொறுத்திருந்து பார்ப்போம், அவங்க தப்பு செஞ்சதுக்கான ஆதாரம் தான் எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. மேடம் மேடம் இன்னொரு கேள்வின்னொன்னே அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் போங்க அப்புறமேட்டு வாங்கன்னொன்னே மீனாட்சி அம்மா வராங்க. மீனாட்சி அம்மா வந்தோன்னே வந்து அப்படியே அங்கே போய் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் மேலே வந்து குற்றம் சாட்டப்படலை, அதுதான் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கோம். என்னங்க சொல்கிறீங்க? ஆதாரம் வந்து இருக்குங்கிறாங்களே, எது வேணால் நான் ஆதாரத்தை வந்து காட்ட முடியுங்க. என்கிட்ட பெருசாக வருமானமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் வந்து என் மேலே வந்து போலியாக வந்து எது வேணாலும் சுமத்தலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து பொறுப்பாக முடியாது. அது உண்மை இல்லை பொய்ன்னு நிரூபித்து எப்படி இருந்தாலும் காட்டிடுவேன். நான் கண்டிப்பாக இந்த இதில் வந்து நின்று ஜெயிப்பேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா. ரங்கநாயம்மா வந்து கேட்குறாங்க புஷ்பா கிட்ட, புஷ்பா எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நடந்துடும்ல, நீங்கள் வேற அதிகாரிங்கெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு அந்த பேப்பரை வந்து தூக்கி எறிஞ்சு கிழிச்சு எரிஞ்சிருவாங்க, இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று, மீனாட்சிக்கு எதிராக சாட்சி சொல்கிறவங்களாம் வந்துட்டாங்களா? அத்தை முன்னாடியே வந்துட்டாங்கன்னு பூஜா ஒரு பக்கம் நின்று சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து வெற்றி வந்து கோவத்தோடு பார்க்குறாங்க. இப்படியாம்மா பண்ணுவீங்கிற மாதிரி தான் வெற்றியோட ரியாக்ஷன் இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து உங்கள் மேலே சுமத்தப்பட்டதுக்கெல்லாம் இப்போ நான் படித்து காட்டுறேம்மா, என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணு வண்டியில் வந்து பணம் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பழியாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னொன்னே மீனாட்சி அம்மா வந்து பேசுகிறாங்க. என்னோட வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் என்னால் சத்தியமாக வந்து பெரட்ட முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மற்றவங்க நான் வந்து நின்னது பிடிக்காம கூட இது மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. 25 வருஷம் வந்து சோலவா நின்று ரங்கநாயகமாக ஜெயிச்சிருக்காங்க. அது கூட பிடிக்காம என் மேலே இது மாதிரி பழி கூட போட்டிருக்கலாம். நல்லா விசாரிங்கய்யா, விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம மீனாட்சி இதை கேட்டோன்னே வந்து ஆதாரம் வேணுமா? நீங்கள் சொன்ன மாதிரி லாஜிக் படி உங்கள் பொண்ணு வண்டியிலேருந்து தான் எடுத்தோம். உங்கள் பேப்பரை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் பொண்ணு கூட இது மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இது மாதிரிலாம் முடிவெடுப்போம்? சார், மீனாட்சி சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க சார்னு பூஜா வந்து பேசுகிறாங்க. நீங்கள் சட்டுப்புட்டுன்னு ஒரு தீர்ப்பு வந்து சொல்லுங்கன்னொன்னே அவங்களுக்குள்ளே வந்து 4-5 பேர் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நாங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு வேணாம், மீனாட்சி இதில் நிற்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்கு. நிறுத்துங்க சாருங்கிற மாதிரி சக்தி எப்போதும் போல் எண்டு சீனில் செம்ம மாசா கெத்தாக வந்து வராங்க அந்த இடத்துல. நான் தான் உங்களுக்கு ஆதாரத்தோடு வந்திருக்கேன் சார், இந்த ஆதாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், ஏற்றுக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பூஜா வந்து கடுப்பாயிட்டாங்க.
சார் நீங்க தான் பேசி முடிச்சு தீர்ப்பு சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்க முடிவ. அந்த முடிவ சொல்லுங்க சார். இவளுக்காவலாம் டயத்த வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப பூஜா இத கேட்டோனே, சார் அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. பணம் எடுத்தது என் வண்டியிலேருந்து அப்படின்னா, அதுக்கு நான் தான் சார் பொறுப்பு. அதுக்கேத்த பதில நான் உங்கள்ட்ட வந்து சொல்லணும். அதுக்காக தான் இங்க ஓடி வந்திருக்கேன். அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, யாரோ ஒருத்தவங்க ஸ்கூட்டில வந்து பணம் வைக்கிறத அப்படியே வந்து பாத்துர்றாங்க. வீடியோ மூலியமா வந்து அனுப்பிச்சு வச்சுர்றாங்க போல இருக்கு. யாரோ ஒரு நண்பரு. நம்ம சக்தியோட ஃப்ரெண்ட் வந்து அனுப்பிச்சு வச்சனால, இந்த வீடியோ ஆதாரத்த வந்து காட்டுறாங்க. சார் இதெல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்னு சொல்லி நீதிமணி வந்து பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து புஷ்பா வந்து கடுப்பாயிட்டாங்க. உன்கிட்ட போய் ஒரு காரியத்த குடுத்தேன் பாரு. என் புத்திய எத கொண்டு அடிக்கிறதுன்னே தெரியல. எப்படியாவது இத வந்து கலாட்டா பண்ணியாவது மாத்தி விட்டுரு. சரி சரி நம்ம பார்க்காத பஞ்சாயத்தா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நீதிமணி வந்து ஏந்திச்சு நிக்கிறாங்க. என் பொண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் இது மாதிரி தில்லுமுல்லு பண்றதெல்லாம் எக்ஸ்பர்ட் சார். இது மாதிரி ஒரு வீடியோ ஆதாரம் வந்து வேணும்னே சொல்லிட்டு யாரும் மாட்டி விட்டா என்ன பண்றதுன்னா கரெக்டா வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் முன்னாடி நிப்பாங்களாம். யாரோ ஒருத்தவங்க ரூ. 10,00,000 பணத்த எடுத்து வண்டியில வந்து வைப்பாங்களாம். வச்சுட்டு போறாங்க. அதனால இது மாரி ஒரு இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாதுன்னு நீதிமணியும், ஒரு பக்கம் புஷ்பா, பூஜா எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டோன்னா, ஆமா சார்ங்கிற மாரி பொது ஜனங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் வந்து ஓவரா வந்து பண்றதுனால உண்மையெல்லாம் மறைக்க முடியாது மிஸ்டர் நீதிமணி. எங்கள பத்தி அவரு வந்து அபாண்டமா வந்து பேசுனாங்க நீதிமணி. நாங்க வந்து பித்தலாட்டம் பண்றோன்னு. அதுக்கு 1% கூட சான்ஸே இல்ல. ஏன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்ல வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ அத ப்ளே பண்ணுங்கன்னோனே, எல்இடி ஸ்க்ரீன்ல வந்து ப்ளே பண்றாங்க. அதாவது பணம் வைக்க சொன்னதே நம்ம நீதிமணி தான். நீதிமணி தான் வந்து கார் கண்ணாடிய தொறந்து பணத்த வந்து குடுக்குறாங்க. அந்த பணத்த தான் அந்த நபர் வந்து வைக்கிறாங்க. இத நமக்கு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனா காட்டுறாங்க. எப்புட்றா நம்ம அம்மாவ வந்து காப்பாத்துறதுன்னு தெரியாம, ஸ்கூட்டில வந்துகிட்டு இருக்கும்போது, ஒருத்தவங்க அசோக்கோட ஃப்ரெண்ட் வந்து எடுத்து தரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் சிஸ்டர் நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன். கன்டினியூஸா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் உள்ள புகுந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன் பாருங்கன்னோனே, 2 வீடியோவோட தான் இந்த பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. மீனாட்சி அம்மா வந்து நிச்சயம் அவங்க பேப்பர வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கரெக்ட்டா தான் வழியில வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்க மேல வந்து தேவையில்லாம பழி போட்டதுக்காக, அந்த நபர வந்து தூக்குங்க அப்படின்னு சொன்னோனே, நீதிமணிய சுத்தி கவர் பண்ணிடுறாங்க. என்னய்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மனைவிய பத்தியும், பொண்ண பத்தியும் கண்டமேனிக்கு பேசின. ஆனா உன் பொண்ணு வண்டியில நீதானேய்யா பணம் வச்ச. அவருக்கு இதே வேலையா போச்சு சார். அநியாயம் பண்றவங்கலாம் இப்படிதான் சார் இருக்காங்க. எங்கள்ட்ட ஏது சார் அவ்வளோ பணம். எங்கள பத்தி விசாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா உங்கள பத்தி விசாரிச்சேன். ஆனா ஆதாரத்த வச்சு மட்டும் தான் என்னால எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். சார் எல்லா நேரத்தையும் ஆதாரத்த பார்க்க முடியாது சார். கொஞ்சம் உண்மையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் புரியுது. அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன இருக்கான்னு ஃபுல்லா வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நீதிமணி எதுக்காக இது மாரி செஞ்சாங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இதுக்கு பின்னாடி ரங்கநாயகமா இருக்காங்களா இல்லையான்னு கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாரி, அந்த அதிகாரி வந்து சொல்ற மாரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.